ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல். பாருங்கள், பீட்ரூட் துருவி வச்சுருக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம் பச்சை மிளகா அவ்வளோதான். அப்புறம் நம்ம காய் கொட்டி உப்பு போட்டு வணக்கினா வேலை முடியும். அவ்வளோதான். இது சிம்பிள் சமையல். ஏதாவது இது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் வந்து வீடியோ வந்து இந்த மாதிரி சமைச்சேன்னு போட்டால் கமெண்டில் வந்துட்டு எப்பயாவது என்ன சமைக்கிறத எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு சிலர். அதனால் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லைங்க. வெறும் வெங்காயம் பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் உப்பு, அப்புறம் பீட்ரூட்டு, அவ்வளோதாங்க. காயை எப்போவுமே வந்து எந்த காயை வணக்கினாலும் சரி, கீரை வணக்கினாலும் சரி, எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் வணக்குங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. காயை கொட்டின பிற்பாடு லோ ஃப்ளேம் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டே இருந்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அது இந்த அவரைக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் வணக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லா காயுமே அப்படி தான், தண்ணி ஊற்றாமல் வணக்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏங்க கறி சாப்பிட்றோம், நம்ம காய் கொஞ்சம் அரைவேக்காடாக இருந்தாலும் பரவாயில்ல, மென்று சாப்பிட முடியாதா? செம்மையாக இருக்கும். வயசானவங்க பல்லு இல்லாதவங்க மட்டும் தண்ணி ஊற்றி வணக்கலாம். நான் எப்பவுமே தண்ணி ஊற்றியே வணக்க மாட்டேன். அதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சு சாப்பிட்ருக்குறேன். பொழப்பு இப்படி தான் டெய்லியும் போயிட்டுருக்கு.